செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதன் அருளிய அக்கு பீழை என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். சந்தம் தத்த தானன 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 தத்த தானன 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 தத்த தானன 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 தன தான. அக்கு பீழை முழாவிளை மூளையோடு உப்பு காய்கனி நீர் மயில் தோல் குடில் அப்புசி புழி ஓடடையார் தசை உரமேவி. அக்கு பீழை முழாவிளை மூளையோடு உப்பு காய்கனி நீர் மயில் தோல் குடில் அப்புசி புழி ஓடடையார் தசை உரமேவி. அத்திப்பால் பல நாடி குழாய்கள் அத்திப்பால் பல நாடி குழாயல் வழுப்பு சார் வளமே விளையூளை கொள் அச்சு தோல் கொடிலாம் அதிலேறி விரகாளர். அத்திப்பால் பல நாடி குழாயல் வழுப்பு சார் வளமே விளையூளை கொண் அச்சு தோல் குடிலாம் அதிலே பொறி விரகாளர். சுக்கத்தாழ் கடலே சுகமாமென புக்கிட்டாசை பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை ஊழ்வினை காலமோடதனாலே. சுக்கத்தாழ் கடலே சுகமாமென புக்கிட்டாசையன் பெண்ணாசையன் மண்ணாசைகள் சுக்கத்தாழ் கடலே சுகமாமென புக்கிட்டாசை பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை ஊழ்வினை காலமோடதனாலே. துக்கத்தே பரவாமல் சதாசிவ முத்திகே சுகமாக பராபர சொர்க்க பூமியிலேறிடவே பதம் அருள்வாயே. துக்கத்தே பரவாமல் சதாசிவ முத்திகே சுகமாக பராபர சொர்க்க பூமியிலேறிடவே பதம் அருள்வாயே. தத்த தோகிட தாகிட தீகிட செக்க சேகன தாதன தோகன தத்த தானன டிகுடாடடுடுடு வெனத்தாளன். தத்த தோகிட தாகிட தீகிட செக்க சேகன தாகன தோகன தத்தத்தானன
டிகுட டாடுடு என தாளன் தத்தி சூர குழாமொடு தேர்பரி கெட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சக்திக்கே இறையாமெனவே விடு கதிர்வேலா தத்தி சூரர் குழாமொடு தேர்பரி கெட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சத்திக்கே இறையாமெனவே விடு கதிர்வேலா திக்கத்தோகன தாவெனவே ஒரு திக்கத்தோகன தாவெனவே பொரு சொக்கத்தாதைய தாமெனவே திரு செக்கற்பாதமதே பதியா பசுகி அவையாட திக்கத்தோக்கன தாவெனவே பொரு சொக்கத்தாதைய தாமெனவே திரு செக்கற்பாதமதே பதியா சுதி அவையாட செப்பொற்பீலி உலாமையில் மாமிசை பக்கத்தே குறமாதொடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே செப்பொற்பீலி உலாமையில் மாமிசை பக்கத்தே குறமாதொடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே துக்கத்தே பரவாமல் சதாசிவ முத்திகே சுகமாக பராபர சொர்க்க பூமியிலேறிடவே பதம் அருள்வாயே செப்பொற்பீலி உலா மயில் மாமிசை பக்கத்தே குறமாதொடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அக்கு பீழை மூலா இலை மூளையோடு புக்கு காய் பனி நீர் மயிர் தோல் குடில பூச்சி புழுவோடு குடில பூச்சி புழுவோடு அடை ஆர் தசைவுற மேவி கண்ணில் வருகின்ற பிழை மேலெழும் கோழையும் மூளையில் தோன்றி வீங்குகின்ற புரைப்புண் அச்சம் தருகின்ற துர்நீர்கள் தோல் வளைவான நாக்குப்பூச்சி புழு இவற்றுடன் அடைத்து நிறைந்த ஊன் இவற்றை பொருந்த பெற்ற இவ்வுடலில் இந்த உடலிலே இவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கின்றன. நம்மிடமிருந்து வெளியே வருகின்ற மல அழுக்குகள் இவையெல்லாம் நமக்கு இந்த உடலிலேயே இருக்கின்றவற்றை வெளியே ஏற்றுகிறது. இதைத்தான் குறிப்பிடுகிறார். கண்ணிலிருந்து பீழை, மேலெழும் கோழை, நுரையீரலிலிருந்து வாயிலிருந்து கோழை இருமினால் வருகிறது. மூளையில் தோன்றி வீங்குகின்ற புரைப்புண், அச்சம் தருகின்ற துர்நீர், மயிர் தோல்
வளைவான நாக்குப்பூச்சி. உடலிலே எல்லா மனிதர்களுக்கும் இந்த நாக்குப்பூச்சி ஒன்றும் கூடவே வளர்ந்து வருமாம். அது நாம் சாப்பிடும் சாப்பாட்டிலிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டு நமக்கு உடல் வளர்ச்சியை கெடுத்துவிடும். புழு இவற்றுடன் அடைந்து நிறைந்த ஊன் இவை பொருத்தப்பெற்ற இவ்வுடலில் அத்திப்பால் பல நாடி குழாய் அள் வழுப்பு சார் வளமே விளை ஊளை கொள் அச்சத்தோல் குடிலாம் அதிலே. இந்த எலும்பின் பக்கத்தில் பல நாடி குழாய்கள் அசிங்கமான காது குறும்பி இவையும் சேர்ந்து பலமாக விளைகின்ற மத்தைகளான கசுமாலங்களை கொண்ட அடையாளங்கள் வாய்ந்த தோளோடு அமைந்த குடிசையாகிய இவ்வுடல். மற்றும் இதிலே கூறப்படுகிறார், எலும்பின் பக்கத்திலே பல நாடிகள் ஓடுகின்றன. 78,000 நாடிகள் ஓடுவதாக கூறுகிறார்கள். அதை இரத்த நாளங்கள் குழாய்கள் அசிங்கமான காது குறும்பி, காதிலே குறும்பை எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இவை சேர்ந்து பலமாக விளைகின்ற பத்தைகளான கசுமாலங்களை கொண்ட அடையாளங்கள் வாய்ந்த தோளோடு அமைந்த குடிசையாகிய இவ்வுடலில். இந்த உடலிலே முதலில் சொன்ன போல் மற்ற கசுமாலங்களும் இதிலே கூறுகிறார் அருணகிரிநாதர். பொறி விறகாளர் சுக்கத்து ஆழ்கடலே சதமாம் என புத்திட்டு ஆசை பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை ஊழ்வினை காலமொடு அதனாலே ஐம்புலன்களாகிய தந்திரக்காரர்கள் களவுடன் ஒதுங்கி உள்ளதும் ஆழ்ந்த கடல் போன்றதும் ஆகிய வாழ்க்கையை சுகம் என நினைத்து அதிலே ஈடுபட்டு பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசைகள் ஒன்றாகச் சேர்ந்து தீவினை ஊழ்வினை இவைகளின் கால கொடுமை காரணமாக இந்த ஆன்மாக்களுக்கு ஆசைகள் அடங்குவதே இல்லை. ஒன்று போக மற்றொன்று மேல் அதைவிட கூட ஆசை வருகிறது. இந்த ஐம்புலன்கள் எப்பொழுதும் தந்திரக்காரர்கள்தான் இந்த ஆன்மாக்கு. ஏனென்றால் ஐம்புலன்களும் எதுவும் இந்த ஆன்மாக்கு நன்மை செய்வதில்லை. அதை அடக்கக்கூடிய மனம் ஒன்றுபட்டால்தான் இந்த 5 இந்திரியங்களும் அடங்கும். ஆனால் அப்படி அடக்கப்படுவதே இல்லை. ஏதாவது ஒரு இந்திரியம் விட்டுவிட்டமானால் அது எல்லாவற்றையும் இழுத்து சென்றுவிடும். இதற்கு ஏற்கனவே ஒரு கதை ஒன்று கூறியுள்ளேன். ஒரு காட்டிலே ஒரு நரி, கொழுத்திருந்த நரி, இதுகாரும் அது வேட்டையாடி தின்று நன்றாக கொழுத்திருந்தது. ஒரு நாள் அந்த காட்டிற்கு வெளியிலிருந்து ஒரு சிங்கம் வந்தது. அது கர்ஜித்தது. இந்த நரியை பார்த்ததும், நரி இவ்வளவு கொழு என்று இருக்கிறது, இதை நாம் சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணி அதை துரத்தியது.
இந்த நரியும் வேகமாக ஓடி பக்கத்திலே ஒரு குகை ஒன்று இருந்தது. அது நரி மட்டும் நுழைவதற்கு ஏற்ற குகை. சிங்கத்தால் நுழைய முடியாது. பின் நரி உள்ளே சென்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது சிங்கம், எப்படியும் நரி இது வழியாகத்தானே வர வேண்டும், ஆகையால் இங்கேயே இருப்போம், வந்தால் நாம் சாப்பிட்டு விடுவோம் என்று அந்த சிங்கமும் வெளியே நின்றுவிட்டது. இந்த நரி தன்னுடைய அவயவங்களை பார்த்து கேட்டதாம், கண்ணே, நீ சிங்கம் என்னை துரத்துகின்றது, ஒரு உதவியும் பண்ணவில்லையே என்றதாம். உடனே கண் சொல்லிற்றாம், நான் தான் சிங்கத்தை பார்த்தேன், ஆகையால் உனக்கு சொன்னதால் நீ ஓடினாய் என்றதாம். ஓஹோ, அப்படியானால் பரவாயில்லை, நீ எனக்கு நண்பன்தான் என்று. பிறகு அடுத்ததாக அது மெய்யை, காலை கேட்டதாம். கால் பார்த்துவிட்டு சிங்கம் வருகிறது என்று கண் பார்த்து சொன்னவுடனே, நான் தான் ஓடினேன் உனக்கோசரம், ஆகையால் நான் ஓடாவிட்டால் நீ எப்படி பிழைத்திருப்பாய் என்றதாம். ஓ, அப்படியா, அப்பவும் சரி. அந்த நரியின் காதை கேட்டதாம். காது, நான் அந்த சிங்கத்தின் கர்ஜனையை உனக்கு தெரிவித்திருக்காவிட்டால் அந்த சிங்கம் உன்னை அடித்து சாப்பிட்டிருக்கும், ஆகையால் நான் செய்தது சரி என்றதாம். அதையும் அந்த நரி ஒத்துக்கொண்டதாம். வாய், இந்த நரி வாயை பார்த்து கேட்டதாம், நீ என்ன செய்கிறாய் என்று. நான், நீ ஊளையிடாமல் நான் இங்கே இருக்கிறேன் என்று நான் கத்தாமல் சத்தமிடாமல் இருப்பதால் தான் நீ ஒளிந்து ஒளிந்து ஓடும்பொழுது சௌரியமாக இங்கு வந்து சேர்ந்தாய். பிறகு இந்த மெய் உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியான வாளை பார்த்து கேட்டதாம். வாள், நான் ஓடி வரும் பொழுது நீ 2 காலுக்கு நடுவிலே உன்னுடைய வாளை சுருட்டி கொண்டுதான் இருந்தாய், எனக்கு அதனால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே என்றதாம். அந்த வாள் சொல்லியதாம், ஆமாம், நான் வாளை சுருட்டி கொண்டுதான் நான் ஓடும் பொழுது இருந்தேன். ஏனென்றால் வாளை நீட்டிக்கொண்டிருந்தால் உன்னால் சரிவர ஓட முடியாது என்றதாம். அப்படியானால் நீ எனக்கு ஒரு உதவியும் பண்ணவில்லை, ஆகையால் இந்த குகையின் வெளியிலே நான் உந்த வாளை மட்டும் நீட்டுகிறேன் என்று அந்த நரி வெளியே வாளை மட்டும் நீட்டியதாம். சிங்கம் அங்கே காத்து கொண்டிருந்தது. அதற்கு பின் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் சொல்லணும் என்ற அவசியமில்லை. அந்த வாளை பிடித்து இழுத்தே அந்த நரியை அது சாப்பிட்டு விட்டது. இந்த கதை நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி இதிலே ஒன்றொன்றும் உபயோகம் போல் தெரியும், ஆனால் உபயோகமாக இருக்காது. ஒன்றொன்றையும் அடக்கிவிட்டு வந்தாலும் அந்த வாள் போல மனதை எங்கேயாவது ஒரு அவயவம் தவறிவிட்டால் எல்லா அவயவங்களும் சேர்ந்து நமக்கு இன்னல்களைத்தான் கொடுக்கும் என்ற கருத்தை தான் இதிலே அழகாக சித்தரித்திருக்கிறார் அருணகிரிநாதர். பெண்ணாசை, மண்ணாசை என்று பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசைகள் என்று ஒன்று சேர்ந்து தீவினை, ஊழ்வினை இவை இரண்டும்
கால கொடுமைகளால் காரணமாக. காலத்தினால்தான் நாம் இந்த உலகிலே பிறந்து துன்பங்களை அனுபவித்து வருகிறோம். துக்கத்தே பரவாமல் சதாசிவ முக்திக்கே சுகமாக பராபர சொர்க்க பூமியில் ஏறிடவே பதம் அருள்வாயே. துக்கம் பெருகி வேதனைப்படாமல் எப்பொழுதும் மங்களகரமாய் உள்ள முக்தி நிலையில் சுகமாக எவற்றிலும் மேம்பட்ட சொர்க்க நாட்டில் நான் கரையேறும்படி உன்னுடைய திருவடியை தந்து அருளுக முருகா, அருள வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர். தக்க தோகிட தாகிட தீகிட செக்க சேகன தாகன தோகன தத்த தானன டீகுட டாடுடு என தாளம் தத்தி. இந்த தாளத்திற்கு ஏற்றபடி பலவிதமான தாளங்களின் ஒலிகளை எழுப்பி சூரர் குழாமுடு தேர் பறி கெட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சத்திக்கே இறையாம் எனவே விடு கதிர்வேலா. அசுரர்களின் கூட்டத்துடன் தேர்களும் குதிரைகளும் அழிபட்டு கீழ்நிலை அடைந்து கடலில் முழுகும்படி சக்தி வேலுக்கே உணவாயின என்னும்படியாக வேலை செலுத்திய ஒளி வீசும் வேலவனே முருகா, வேலனே. திக்க தோகன தாவென பொருள் செச்ச தாதையர் தாம் எனவே திரு செக்கற்பாதம் அதே பதியா ஸ்ருதி சுதி என்று பாடலிலே அது இடைக்குறையாக வந்திருக்கிறது. ஸ்ருதி என்பதை சுதி என்று போட்டிருக்கிறார். அவை பாட திக்கத்தோகன தாவென நடனம் செய்கின்ற நிர்மல மூர்த்தியான தந்தையாகிய நடராஜ பெருமானே நீ என்று சொல்லும்படி அழகிய சிவந்த திருவடிகளை பதித்து இசை ஒளிகள் பாட செம்பன் பீலி உலா மயில் மாமிசை பக்கத்தே குறமாதொடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே. செம்பன் நிற தோகை விளங்கும் மயில் மீது பக்கத்தில் குறப்பெண்ணாகிய வள்ளியோடு சிறப்புற்று சிதம்பரத்தில் தெற்கு கோபுர வாசலில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இதிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர். அக்கு பிழை முழா விளை மூளையோடு உப்பு காய்கனி நீர் மயிர் தோல் கூடில் அப்பு சீ பொழிவோடையா தசை உரமேவி அத்திப்பால் பல நாடி குழால் வழுப்பு சார்வலமே விளை ஊளை கொடு அச்சு தோல் குடிலா மதிலே பொறி விரகாலர் அத்திப்பால் பல நாடி குழாயல் வழுப்பு சார் வளமே விளை ஊளை கொள் அச்சு தோல் குடிலா மதிலே பொறி விரகாலர் சுக்கத்தாழ் கடலே சுகமாமென புக்கிட்டாசை
பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கி தீவினை ஊழ்வினை காலமுடனாலே துக்கத்தே பரவாமல் சதாசிவ முத்திக்கே சுகமாக பராபர சொர்க்க பூமியிலேறிடவே பதம் அருள்வாயே. தக்க தோதிட தாகிட தீகிட செக்க சேகன தாகன சேகன தோகன தத்த தோகிட தாகிட தீதிட செக்க சேகன தாகன தோகன தத்த தானன டீகுடடாடுடு வென தாளம் தத்தி சூரர் குழாமொடு தேர்ப்பரி கெட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சத்திக்கே இறை யாமெனவே விடு கதிர்வேல திக்க தோகன தாவெனவே பொரு செக்கச்சாதையர் தாமெனவே திரு செக்கற்பாதமதே பதியா சுதி அவையாட செப்பொற்பீலியுளாமயில் மாமிசை பக்கத்தே குறமாதொடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே. துக்கத்தே பரவாமல் சதாசிவ முத்திக்கே சுகமாக பராபர சொர்க்க பூமியிலேறிடவே பதம் அருள்வாயே. செப்பொற்பீலியுளாமயில் மாமிசை பக்கத்தே குறமாதொடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.